ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 19, 2022 அன்னைக்கு நடந்த பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் அந்த 30 இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மட்டும் நாம இப்போ இதில் பார்க்க போறோம். அந்த 30 கொஸ்டின்ஸும் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க, ஸோ அப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வேற என்னெல்லாம் கத்துக்கலாம், அதோட கிராமர்ஸ் வந்து எங்கிருந்து வருது, ஸோ அப்போ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லைனாக வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு உண்டான வீடியோஸ் வந்து லைனாக போட்டுட்ருக்கோம். அதில் வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் வந்து மாற்றி மாற்றி போட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேப்பர் 1ஓட இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, 61வது கேள்வி, fill in the blank with correct word அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a day without dash is a day wasted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. wasted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது past tenseல இருக்கு. ஓகேங்களா, wasted கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தும்னு பாருங்களேன். ஜஸ்ட் வந்து fill in the blanks தான். ஃபர்ஸ்ட் வந்து laugh, laughter, laughing, laughed இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இதோட மீனிங்லாம் உங்களுக்கே தெரியும். லாஃப்னா ஜஸ்ட் சிரிக்கிறது, லாஃப்டர் அப்படின்னா சிரித்தல். அதோட வேர்ப், ஆக்சுவலி வேர்ப் வந்து இதுதான். லாஃபிங்னா வந்து சிரித்து கொண்டு, அது வந்து கண்டினியூஸ் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இஸ் லாஃபிங் அப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வந்ததுன்னா நம்ம இந்த இந்த ஆன்சர் எழுதலாம். லாஃப்டு இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இங்க ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால மறுபடியும் இங்கேயும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கண்டினியூஸ்ல மட்டும்தான் வரும், இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ லாஃப் அப்படின்றது மட்டும் போட்டு பாருங்க. எ டே வித்தவுட் லாஃப் இஸ் வேஸ்டட் அப்படின்னா, லாஃப் அப்படிங்கிறது வந்து சிரிப்பு அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஸோ அப்போ அது வந்து நவுன்ல வருது. ஸோ அப்போ லாஃப்டர் அப்படி சிரித்தல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முழுமையான பொருள் தருது. ஸோ அப்போ லாஃப்டர் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 61வது கேள்வி பார்த்தாச்சு. 62 பாருங்க. நேம் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் எம்ப்ளாய்ட் இன் த லைன் ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஓகேவா, இதில் வந்து பாருங்க, படிச்சு பாருங்களேன். ஹேவிங் எ ஃப்ரெண்ட், ஒரு ஒரு நண்பனை பெற்றிருப்பது என்பது பிளான்டிங் எ ஃப்ளவர், ஒரு வந்து ஒரு பூவை பூக்கச் செய்தல் போன்றது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல கொடுத்துருக்காங்க. இது நல்லா தெரியும். தமிழ்ல அதை போல, இதனை போல, மான, உவம, போல, புறைய இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு வந்து தெரியும் ஓமை அணின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வெளிப்படையா வந்தா ஓமை அணி, மறைஞ்சு வந்தா ஓமை தொகை, இதெல்லாம் தமிழ்ல. இதே ஆங்கிலத்துல வந்து லைக், ஆஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்ததுன்னா, ஆஸ்ன்னு வந்தாலும் லைக்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா சிமிலின்னு சொல்லுவோம். இது வந்து உவமை. ஓகேங்களா, உவமை இதுதான் வந்து கரெக்டான பதில். இப்போ மெட்டாஃபர் அப்படின்னா என்னன்னா, அது வந்து உருவகம். தமிழ் நமக்கு தெரியும் இல்லைங்களா, உருவகம், அந்த உருவகம் அப்படின்ற மீனிங் வரும். அடுத்து வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்குறோம். an idea or an animal is given a human attribute. மனிதனுடைய நடவடிக்கைகள் எதையாவது இயல்பா நடக்கிற விஷயத்து மேல நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பர்சனிஃபிகேஷன். இப்போ இந்த 3 உதாரணங்களுமே, இந்த 3 கருத்துக்களுமே 8th புக்லயே இருக்குதுங்க. 8th புக்லயே இருக்குது. ஆனா அனஃபரா அப்படிங்கிறது இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th புக்ல பேஜ் நம்பர் 143ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிலே ஆகிற காரணமே வந்து எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி எந்தெந்த புக்ல எந்தெந்த கொஷின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, சரி. அனாஃபரானா என்னன்னு பாருங்க. த ரெப்பிடேஷன் ஆஃப் அ சர்டைன் வேர்டு, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்தாலோ, ஃப்ரேஸ், ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு திரும்ப திரும்ப வந்தாலோ, எங்க பிகினிங்ல ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு ஃப்ரேஸோ திரும்ப திரும்ப வருவது, ரெப்பிடேஷன் ஆகுவது அனஃபரா என்று அழைக்கப்படும். ஓகேங்களா, ஸோ இப்போ உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சி தட் அப்படின்னு வந்தாலும் சி ரெண்டாவது லைன், ஃபர்ஸ்ட் லைன்லயும் வந்து சி வருது, செகண்ட் லைன்லயும் சி வருது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ரெப்பிடேஷன் ஆகும்போது அது அனாஃபரான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது கூடவே இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம். அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்ங்கிறது மோனை, நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு வாக்கியங்களில் முதல் எழுத்து, வாக்கியங்களிலோ அல்லது சீர்களில் அடுத்தடுத்த வார்த்தைகளில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுதான் மோனைன்னு சொல்லுவோம். அப்ப முதல் எழுத்துக்கள் சேமா வர மாதிரி நம்ம அமைக்கணும்னா அதுக்கு பேர் அலிட்ரேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 63வது கேள்வி. ஸோ இது பாருங்க. fill up the following with the suitable conjunctions of போட்டு வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். the box was heavy dash he could not lift it. ஓகேங்களா, அங்க பாருங்களேன். இது வந்து ஒன்று நேர்மறையா ஒன்று எதிர்மறையா இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறதுனால
அவரால் அதை தூக்க முடியல. அப்போ என்ன வரும், அந்த இடத்துல என்ன வரும் பாருங்க. ஈட் ஸ்லோவ்லி, பொறுமையா சாப்பிடு, டேஷ் யூ வில் கெட் சோக்டு. அப்படி இல்லாட்டி உனக்கு எப்படின்னா அடிச்சுக்கும். ஓகேங்களா, பொறைக்கை ஏறிடும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. வேலு தேங்க்டு இஸ் ஃப்ரெண்ட் டேஷ் ஹி ஹெல்ப்டு வேலு இன் டைம். வேலு வந்து தேங்க் பண்ணான், அவனோட நண்பருக்கு நன்றி கூறினான். எதனால? ஹி ஹெல்ப்டு வேலு இன் டைம், கரெக்ட், சரியான நேரத்தில் உதவி செஞ்சதுனால அவர் வந்து நன்றி சொன்னார். இட் ரெயின்ட் ஹெவிலி, ரொம்ப மழை பெஞ்சிச்சு. த மேட்ச் கண்டினியூட், ஆனாலும் மேட்ச் கண்டினியூவாக நடக்குது அப்படிங்கிற ஒரு பொருள் தானே வருது. சரி, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நேராக ஆன்சர் இருக்கிறதுனால நீங்கள் அப்படி பார்க்க வேண்டாம், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், த பாக்ஸ் வாஸ் ஹெவி ஸோ ஹி குட் நாட் லிஃப்ட் இட், அதனால அவரால் தூக்க முடியல. ரொம்ப கடினமாக இருந்தனால தூக்க முடியல. நீங்கள் சோக்கு தவிர வேற ஏதாவது வருமானு பாருங்களேன். பிகாஸ் போட முடியுமா? ஏனென்றால் அவரால் தூக்க முடியல, அப்படி வராது. ஆர், இல்லாவிட்டால் அவரால் தூக்க முடியல, பொருந்தலை இல்லையா? ஸோ அப்போ வந்து மீனிங் வந்து கரெக்டாக வரல. ஈட் ஸ்லோலி, பொறுமையா சாப்பிடு, இல்லாட்டி உனக்கு வந்து அடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யூ வில் கெட் சோக்டு. இப்போ ஆறு மட்டும்தான் வரும். பிகாஸ் வருமா, ஏனென்றால் வருமா, வராது. இங்க பாருங்க, வேற ஏதாவது பட் ஆனால் வருமா, வராது. சோ வருமா, வராது. நமக்கே நல்லா தெரியுது, அப்ப ஆறு தான் வரும். வேலு தேங்க் இஸ் ஃப்ரெண்ட், ஏன் தேங்க் பண்ணார், ஏனென்றால். அப்போ மூணாவதுல பிகாஸ் இருக்கிறது ஆப்ஷன் பி தான். கடைசி வந்து இட் ரெயின்ட் ஹெவிலி, ரொம்ப மழை பெஞ்சிச்சு ஆனாலும் மேட்ச் தொடங்குது, அப்போ கண்டினியூ ஆகுதுன்னும் போது பட்டு தான் இல்லையா. இது நம்ம பார்த்து படிச்சு இந்த சென்டென்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து ரொம்ப எளிமையா இந்த ஆன்சரை வந்து போட்டுற முடியும். ஓகே டீச்சர்ஸ், நான் வந்து இந்த பிளேலிஸ்ட் கேட்குறீங்க, பிளேலிஸ்ட் வந்து நான் இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டினியூஸாக அந்த டெட்டுக்கு, டிஆர்பிக்கு, பிஓக்கு இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கல வீடியோ, அது வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுக்குற அந்த டெட்டுக்கு கொடுக்குற வீடியோஸ்லாம் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அதே போல் அடுத்து 64வது கேள்வி பாருங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் பாப்புலர் சில்ட்ரன்ஸ் த்ரில்லர் த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட்? த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த பாப்புலர் சில்ட்ரன் த்ரில்லர் அந்த ஒரு நாவலோட எழுதுன ரைட்டர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரஸ்கின் பாண்டா, ஜாக் ஓ ஏவா, அண்ணா சிவல்லா, டேனியல் ஹூவா. இது வந்து 8th இங்கிலீஷ்லேயே இருக்குங்க, 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்கு. 8th இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 204 இருக்கு. இது ஜாக் ஓ ஏ அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரீஅரேஞ்ச் இன் மீனிங்ஃபுல் கோகண்ட் ஆர்டர். ஹீ மேட் எ டென்ட் அண்ட் லிவ்ட் இன் இட், அவர் வந்து ஒரு டென்ட்டை கட்டி அதில் வாழ்ந்தார். ஹீ எக்ஸ்ப்ளோர்ட் த ஐலாண்ட், எக்ஸ்ப்ளோர்னா என்ன பாருங்க, டு டிராவல் அரவுண்ட் எ பிளேஸ் அண்ட் லேர்ன் அபவுட் இட், ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த பத்தி சுத்தி பார்த்து அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா? அப்ப அந்த தீவை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹீ டுக் சம் ஃபுட், கன்ஸ், க்ளோத்திங் அண்ட் டூல்ஸ் இன் இட், அதிலிருந்து இன்னிட்டுன்றாங்க, அதிலிருந்து ஒரு சில சாப்பாடு, கன்னு, க்ளோத், துணிமணிகள், கருவிகள்லாம் எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஃபவுண்ட் த புரோக்கன் ஷிப், அவர் வந்து ஒரு உடைந்த கப்பலை கண்டுபிடித்தார் அப்படின்னு வருது. இதை வந்து ஆர்டரா அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது ஹி எக்ஸ்ப்ளோர்டு த ஐலாண்ட், அவர் வந்து முதல்ல அந்த ஐலாண்டை சுத்தி பார்க்குறாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? வேற எதுவும் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹி எக்ஸ்ப்ளோர் த ஐலாண்ட், அது எக்ஸ்ப்ளோர் பண்றாரு ஐலாண்டை. ஓகே, ரெண்டாவது வந்து வேற என்ன வரும், டென்ட் கட்டி அதில் வாழ்ந்தாருன்னு வருமா, வராது. அதுல இருந்து ஃபுட் எடுத்தாருன்னு வருமா, வராது. இப்பதான் ஐலாண்டே வந்து என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு, அதை வந்து சர்ச் பண்றாரு. ஹி ஃபவுண்ட் த புரோக்கன் ஷிப், அதுதான் ரெண்டாவது வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐலாண்டை சுத்தி பார்க்குறாரு, ரெண்டாவது உடைந்த கப்பலை கண்டுபிடிக்கிறார், மூன்றாவது அதுல இருந்து பொருட்களை எல்லாம் எடுக்கிறாரு, நான்காவது டென்ட் கட்டி அவர் வாழ்ந்தார். இப்படிதானே வரும். ஸோ அப்போ இந்த ஆர்டர்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, பேஜ் நம்பர் 60, சாரி, கொஸ்டின் நம்பர் 66. ஹவு மெனி சிலபல் இன் த வேர்ட் அட்வென்ச்சர்? இதுவும் வந்து 8th புக் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 72 இருக்கு. 8th இங்கிலீஷ் புக்கு ரொம்ப 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 முக்கியமான புத்தகம், அது நீங்கள் முழுசாக படித்தா போதும். 8th இங்கிலீஷ் மட்டுமே படித்தா போதுமா சார், 30க்கு 30 எடுத்துடலாமா இங்கிலீஷ்னா? அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் 8th இங்கிலீஷ் புக் இல்லாமல் உங்களால் 30க்கு 30 எடுக்க முடியாது. ஒரு பாஸ் பண்ணணும், மினிமம் மார்க்ஸ் 82 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8th இங்கிலீஷ் புக்கு மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மோர் தென் 15 கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களோட கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான். ஓகே, வேற ஒன்றும் இல்லை, டைரக்ட் கொஷின்ஸே நிறைய வருது. ஹவு மெனி சிலபிள் இந்த வேர்ட் அட்வென்ச்சர்? அட்வென்ச்சர். ஓகேங்களா? அப்போ 3ன்னு தெரிஞ்சிச்சு.
கூடுதலாக இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபல் மொத்தமாக எத்தனை சிலபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபிக் மொத்தமாக எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? கூடுதலாக இந்த ஒரு தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இதை பிடிஎஃப் பண்ணி நான் கொடுக்கலாம். பட் இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து டிரைவில் போட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லார்கிட்டையுமே இருக்கும், இது மேக்ஸிமம் நமக்கு வெப்சைட்லேயே கிடைக்குது. ஓகேங்களா? ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. த ஆட்டோபயோகிராபி ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் இஸ் டேஷ். இது வந்து 9th இங்கிலீஷ் புக்கில் முதல் லெசனே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கரோட லெசன் தான். ஸோ 9th இங்கிலீஷ் புக்கில் இருக்குங்க. விங்ஸ் ஆஃப் ஃபயர் யாரோடதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோடது. அடுத்துங்க பார்த்தீங்கன்னா பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது தான் வந்து யாரோடது, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் போகலாம். 68. தேங்க்யூ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ். தேங்க்யூ அப்படிங்கிறது வந்து எதோட எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. அது ஒரு சப்ஜெக்டா, டெசிக்னேஷனா, சல்யூட்டேஷனா, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸா? இது நீங்கள் அப்படியே பார்த்தா தெரியும். சப்ஜெக்ட்னா என்ன, ஐவி, உதே, ஈஷி, இட்டு, நீங்கள் ஹர், தே, இஸ், இம் அந்த மாதிரி ப்ரோனவுனா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து சப்ஜெக்டுக்குள்ளே தான் வரும். சப்ஜெக்ட்னா இதுதான். அப்போ தேங்க்யூ உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடையாது, நல்லா தெரியும். டெசிக்னேஷனா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு பதவியை குறிக்குங்கிற சொல்லா கிடையாது. சல்யூட்டேஷனா அப்படின்னா சல்யூட்டேஷனா ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தரை பார்த்துறோம் நம்ம குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹலோ, ஹாய், வெல்கம் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இது சல்யூட்டேஷன் சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், சின்சியர்லி, இங்கே பாருங்களேன், இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சின்சியர்லி, பெஸ்ட் ரிகார்ட்ஸ், யுவர்ஸ் ட்ரூலி அண்ட் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. அப்புறம் வந்து கார்டியலின்னு சொல்லுவாங்க, வார்ம்லின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் தான். இதில் தான் வந்து நமக்கு தேங்க்யூ அதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸுங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Which combination of part of speech gives birth to its compound word rainbow? ரெயின்போ அப்படிங்கிறது எந்த இரண்டு இங்க கொடுத்துருக்கிறதுல எதுல வரும்னு பாருங்களேன். இப்போ வேர்பு நவுனு, வேர்பு நவுனா, இது வந்து வேர்பு, ரெயின் வந்து வேர்பு, இது வந்து நவுனா, இப்படி சொல்ல முடியுமா? ரெயின் வந்து வேர்பா கிடையாது, நவுனு. ஓகேவா? ரெண்டுமே நவுனுங்கிறதா கரெக்ட். ரெயினுங்கிறதும் நவுனு, பவுங்கிறதும் ஒரு நவுன் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ்க்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். அப்போ நவுன் என்னதுங்க? மேன். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்னா அவரு இப்போ அந்த நவுனை, இந்த அட்ஜெக்டிவ்னா என்னதுங்க? இந்த நவுன் பெயர் சொல்லை டெஸ்கிரைப் பண்ற மாதிரியோ அதை வந்து உங்களுக்கு வந்து விளக்குற மாதிரியோ இருக்கணும். ஓகேங்களா? ஒரு அட்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அதை வந்து விளக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நவுன் பிளஸ் நவுன்னா நம்ம ரெயின் பிளஸ் பவ், நவுன் நவுன் சொல்லிக்கலாம். வர்பு பிளஸ் ஜெரண்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். வெர்புன்னு என்ன? உதாரணத்துக்கு எதை, வாக்கிங், சிங்கிங், டாக்கிங் எது வேணா எடுத்துக்கங்க. வாக் எடுத்துக்கிட்டேன், வாக்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ப் வந்து வாக்கு. ஜெரண்டுனா ஐஎன்ஜி, ஐஎன்ஜி வர்றது தான் நம்ம ஜெரண்டுன்னு சொல்லுவோம். இது இது கூட தனியா ஒரு பாயிண்ட்ல கேட்கலாம், ஒரு மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெரண்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஐஎன்ஜி இருந்தால் தான் அது ஜெரண்ட். ஓகேங்களா? இன்ஃபனைட்னு சொல்லுவோம், அது டூ வந்துச்சுன்னா இன்ஃபனைட் சொல்லுவோம். ஜெரண்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி வரணும். பட்டச்சித்ரா ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் யூசிங் பெயிண்டட் ஸ்க்ரோல்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டேஷ். நயா, நயாங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த வில்லேஜ் ஆஃப் சிங்கிங் பெயிண்டர்ஸ் இன் மிட்னாப்பூர், வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட ஒரு பிளேஸ் தான் வந்து நயா அப்படின்னு சொல்றது. இப்போ இதுல பாருங்க, இந்த பட்டச்சித்ரா ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் லெசன் வந்து எந்த புக்கில் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சிக்ஸ்த்து செவன்த்தில் இருக்கான்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் 8th 9th 10th புக்கில் சர்ச் பண்ணிவிட்டேன், எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் 6th 7th புக்ஸ் யார்ட்டாவது இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து, ஸோ இந்த கொஷினும் அதே தான், சேம் தான். A cinquain poem should have dash lines and dash words. மொத்தம் சின்குவன் போயம்னா 5 லைன் இருக்கணும், மொத்தமாக 11 வார்த்தைகள் இருக்கணும். ஓகேங்களா? லைனுக்கு 11 வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைப்ஸ் ஆஃப் சின்குவன் மொத்தமாக வந்து 5 டைப் இருக்குன்றாங்க. இதுக்குள்ளேயே சின்குவன் போயம்லேயே 5 டைப் இருக்குன்றாங்க. சின்குவன்னா இந்த சிங்க்ன்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரெஞ்சு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் 5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? கூடுதலாக நிறைய தகவல் சொல்லியிருக்கோம். பேஜ் நம்பர் அடுத்து கொஸ்டின் நம்பர் 72 பார்க்குறோம். Find out the synonym of the word meager. Meager.
பால்ட்ரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இதுவும் வந்து இந்த சினனமும் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம டீச்சர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. ஃபைண்ட் த ரிலேஷன் டு த ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேர்டு. பிரெட் பேக்கரி. பிரெட் எங்கே செய்கிறாங்க? பேக்கரியில். பிரிக் எங்கே செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கில்னு சூளை. கில்னுனா சூளை. இது எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இப்போ 8th புக்லேயே இருக்குங்க. இது வந்து 8th புக்கில் பேஜ் நம்பர் 61ல இருக்குது. ஆனால் நமக்கு ஆன்சர் கீ கவர்மெண்ட்டில் கொடுத்தது என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபர்னாஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஃபர்னாஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலை அல்லது உலைக்களம் சொல்லுவாங்க. இந்த உலோகங்கள் எல்லாம் உருக்குறதுக்கு உலை பயன்படுத்துவாங்க இல்லையா? தங்கம் வெள்ளி ஆபரணங்களை உலையில தான் உருக்கி தான் அது செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்னாஸ்ங்கிறது. ஆனால் ஆப்ஷன் வந்து ஃபர்னாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து கில்னுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஸ்டிக்கு பால் இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஓகே, நமக்கு தெரியும். 74th question. Find the correct abbreviation for MS. EMIS. ஆக்சுவலி எம்எஸ்ன்னு சொல்லக்கூடாது, இஎம்ஐஎஸ். நீங்கள் எம்எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரோனிம். அக்ரோனிம்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை. இப்போ பாருங்களேன், பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பேன்னு சொல்லுவோமா பிஏஎன்னு சொல்லுவோமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம பேன்னு தான் சொல்லுவோம், பிஏஎன்னு சொல்ல மாட்டோம். பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையாக இதை உச்சரிக்கிறோம், அதனால இதுக்கு பேர் அக்ரோனிம். இதுவே தனித்தனியாக இஎம்ஐஎஸ்ன்னு தனித்தனியாக சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் அப்ரிவேஷன். ஓகேங்களா? இதுலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ரிவேஷனுங்கிறது வேற, அக்ரோனிம்ங்கிறது வேற. ஓகே, நமக்கு தெரியும் இஎம்ஐஎஸ்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சர்வீஸில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இன்னும் ஈஸியாக தெரியும். which is the one that does not belongs to the group. இதில் இந்த குரூப் கூட பொருந்தாதது எது? இந்த ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால் இது எல்லாமே அவுட்டோர் கேம்ஸ். செஸ்ஸுங்கிறது இன்டோர் கேம். 76வது கேள்வி. which alphabet is a part of our body? இதுனாங்க இது ஏதோ ஒரு இந்த கேள்வி கேட்பாங்களே அந்த மாதிரி இருக்கு, புதிர் கேள்வி மாதிரி இருக்கு. CBOI இதில் எது வந்து பார்ட் ஆஃப் த பாடினா ஐங்கிறது நீங்கள் ஐன்னு எடுத்துக்காம இஏஒய் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்ட் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? ஒன் கிவ்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் இன் ரிட்டன் ஃபார்ம் ஃபார் an அப்பாயின்மெண்ட். அதாவது இந்த கொஸ்டின் நல்லா படிங்க, 1க்கு 2 முறை படிங்க. ஒருத்தர் வந்து அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறாரு, அது ரிட்டன் ஃபார்மில் கொடுக்குறாரு. எதுக்காகனா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக, ஒரு வேலைக்காக. அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லெட்டர்னு சொல்லுவோமா, நேரேஷன்னு சொல்லுவோமா, ரிசியூம்னு சொல்லுவோமா, எஸ்ஏன்னு சொல்லுவோமா? அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அடங்கியிருந்தாலே அதுக்கு பேர் ரெஸ்யூம் தான், பயோடேட்டா ரெஸ்யூம்னு சொல்லுவோம். ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். வித்தியாசமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, பைப்ளியோகிராஃபி, ட்ராவலாக். இதில் நான் எல்லாமே உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு, அதாவது யாரோட வாழ்க்கை வரலாறுனா நம்ம இதெல்லாம் இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட வாழ்க்கை வரலாறு எடுத்து நாம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பயோகிராஃபின்னு பேர். நம்மளோட பயோகிராஃபியை நாமளே எழுதுறோம்னா அதுக்கு பேர் சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபின்னு பேர். ட்ராவலர்னா இந்த பயண கட்டுரை, இந்த யுவான் சுவாங், மெகஸ்தனிஸ் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுக்குள்ள போய் சுற்றுப்பயணம், அதாவது நம்ம நாட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இந்த சீன பயணிகள்லாம் அவங்களோட குறிப்புகள்லாம் எழுதுனாங்க பார்த்தீங்களா, இண்டிகா அது மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் தான் வந்து ட்ராவலர். இப்போ பைப்ளியோகிராஃபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல் விவரம், அந்த நூலை பற்றின விவரம் தான் பைப்ளியோகிராஃபி. இப்போ இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி. ஓகே, சிலபிஃபை த வேர்ட் இமேஜினேஷன். சிலபிஃபை அப்படின்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ப். சிலபிஃபை, இப்போ பியூட்டிங்கிற வார்த்தை வந்து நவுனு, பியூட்டிஃபை அப்படிங்கிறது தான் வேர்ப். ஓகேங்களா? அழகுபடுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன், சாரி வேர்ப். ஓகேவா? இங்கே பாருங்க, இமேஜினேஷன் எப்படி நீங்கள் பிரிக்கலாம்? இமேஜினேஷன் இப்படிதான் பிரிக்க முடியும். இமேஜினேஷன் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தப்புன்னு தெரியும். இது தப்பு. மேகி நேஷன் அப்படி வருமா? அதுவும் வராது. இமேஜினேஷன் இது வருமா? படிக்கும் போதே காமெடியா இருக்கு, இதுவும் வராது. இமேஜினேஷன் இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 80வது கேள்வி.
Choose the word with same meaning for not feeling comfort. இதுலயே தெரியுது கம்ஃபர்ட்னா நமக்கு ஒரு வசதியா சௌகரியமா இல்லையா. நாட் ஃபீலிங்னா அசௌகரியம்ங்கிறது இதுலயே தெரியுது. டிஸ்கம்ஃபர்ட்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா மற்ற ஆப்ஷனை பாருங்களேன். டிஸ்கம்ஃபர்ட், டிப்ரெஸ்ட், டிஸ்கிரேஸ், டிஸ்டெயின். இதுல நமக்கு பார்த்தோன்னே டிஸ்கம்ஃபர்ட் தான் தெரியுது. டிஸ்கம்ஃபர்ட் அல்லது அன்கம்ஃபர்ட். ஓகேவா. அன்கம்ஃபர்ட்ங்கிறது தான் கரெக்டான ஒரு வார்த்தை. டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கம்ஃபர்ட்ங்கிறது வந்து அசௌகரியம். டிப்ரெஸ்ட்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, மன அழுத்தம். அப்போ நாட் ஃபீலிங் கம்ஃபர்ட்னா டிப்ரெஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. டிஸ்கிரேஸ்னா என்னது? அவமானப்படுத்துறது, அதுவும் இல்லை. டிஸ்டெயின், இதுதான் நமக்கு கவர்மெண்ட்ல ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க. அலட்சியம், டிஸ்டெயின்னா ஆக்சுவலி அலட்சியம் சொல்லுவோம், கேர்லெஸ்னஸ். இது வந்து நாட் ஃபீலிங் கம்ஃபர்ட்டுக்கு ஒரு மீனிங்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இல்லை. ஸோ அது வந்து இல்லை. இவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. நமக்கான ஆன்சர் என்னன்னா டிஸ்கம்ஃபர்ட்ங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரையில கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபிளாக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். ஃபிளாக் டே, கொடி நாள், எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 7. கப்பல் படை தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா December 4. ஓகேங்களா. இது பாருங்க, இது பாய்மர படகுல இருக்கிற கப்பல் மாதிரியே இருக்கும். நீங்க இப்படி கூட நீங்க இமேஜினேஷன் பண்ணீங்க. ஸோ அது December 4. ஓகேவா. அது வந்து கப்பல் படை தினம். 8th December எதுவும் இல்லை. 9th December பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே, நேஷனல் கிடையாது. 10th December வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே. ஓகேங்களா. ஹியூமன் ரைட்ஸ் டே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு கொஷின்னா அதுக்குண்டான ஆன்சர் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற மற்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. த பாய் ஸ்பீக்ஸ் லவுட்லி, பையன் வந்து சத்தமாக பேசுகிறான். வாட் கைண்ட் ஆஃப் அட்வர்ப் இஸ் அண்டர்லைன்டு? லவுட்லிங்கிறது எந்த மாதிரியான அட்வர்ப் அப்படின்றாங்க. ஒரு அட்வர்ப்னா என்ன? ஒரு வேலை நடக்குது, ஒரு வெர்புக்கு நடக்குது. ஒரு வெர்புனா ஒரு வேலை நடக்குது, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் அட்வர்ப். இப்போ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், இந்த இடத்துல பிளேஸை பற்றியாவது இருக்கா? இல்லை. அட்வர்ப் ஆஃப் டைம், டைமை பற்றியாவது இருக்கா? இல்லை. அட்வர்ப் ஆஃப் மேனர், மேனர்னா ஒருத்தர் நடந்துக்கிற நடத்தை பொறுத்தது. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சீக்கிரம் சீக்கிரம் அடுத்து நடக்கிறது. ஸோ இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. லவுட்லினா அந்த பையன் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கு. அது மேனர் தான், மேனரிசத்தை பற்றி தான். ஓகேவா. 83வது கேள்வி. ஸோ ரொம்ப முக்கியமாக இது பாருங்க. ஹோமோனிம்ஸ், ஹோமோனிம்ஸ்னா என்ன? ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? அக்ரோனிம்ஸ்னா என்ன? பாலிண்ட்ரோம்னா என்ன? இதில் பாருங்க, ஹோமோனிம்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சேம் ஸ்பெல்லிங், புரியுதுங்களா? சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், சேம் வேர்டா இருக்கும். ஆனா பொருள் மட்டும் வேற வேற இருக்குங்க. இந்த மாதிரி தமிழ்ல நிறைய சொல்லலாம். படின்னு சொல்லலாம். படியை வந்து எப்படி சொல்லலாம்? அரிசி அளக்கிற படியை சொல்லலாம். ரெண்டாவது உட்காந்து படிக்கிறத சொல்லலாம். மூணாவது மாடி படியை சொல்லலாம். அப்போ அதெல்லாம் வந்து ஹோமோனிம்ஸ்க்கு உதாரணங்கள். அந்த மாதிரி இங்கிலீஷில் இங்கே பாருங்க, பேட்டு, பேட், கிரிக்கெட் பேட் இருக்கு. பறக்கிற பேர்டு பேட் இருக்கு. அட்ரஸ், அட்ரஸ்ல முகவரியும் இருக்கு. இன்னொன்று வந்து இவர் அட்ரஸ் பண்ணுங்க, அவர் அட்ரஸ் பண்ணுங்க, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹோமோனிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மேற்பட்ட வார்த்தைகள், இரண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் கூட இருக்கலாம். சேம் ஸ்பெல்லிங்காகவும் சேம் ப்ரொனன்சியேஷனாகவும் இருந்து மீனிங் மட்டும் வேற இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோனிம்ஸ். ஓகேவா. ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல நீங்கள் ஹோமோஃபோன்ஸ் பார்த்துருப்போம். ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஸ்பெல்லிங் வேற வேற இருக்கும், சவுண்டு மட்டும் ஒரே மாதிரி பாருங்க. ஹோமோஃபோன்ஸ் என்ன? வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரென்ஸ் மீனிங்ஸ், ஆரிஜின் அண்ட் ஸ்பெல்லிங். சவுண்டு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வந்து வேற வேற இருக்கும். சரி, அடுத்து அக்ரோனிம்ஸ். அக்ரோனிம்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அக்ரோனிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த பேன், ரேம் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. நான் முன்னாடியே சொன்னேன் அக்ரோனிம்க்கும் அப்ரிவேஷனுக்கும் வித்தியாசம் சொன்னேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ரேம்னா என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். பேன்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பரு. நேட்டோனா அது இப்போ கூட இந்த உக்ரைன் ரஷ்யா போரே அதனால தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரோனிம் சொல்லியாச்சு. பாலிண்ட்ரோம், பாலிண்ட்ரோம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா a word that reads the same backwards or forwards. ஓகேங்களா. இப்படி விகட கவின்னு தமிழ் சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பக்கம் வந்து அப்படி படித்தாலும் அதே தான், அங்கேருந்து இப்படி படித்தாலும் அதே தான். அதுக்கு பேர் தான் பாலிண்ட்ரோம். ஓகேவா. உதாரணத்தோடு சொல்லிட்டேன். நல்லா பாருங்க, இது எல்லாமே இந்த ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், அக்ரோனிம்ஸ் இதெல்லாம் இந்த மூணுமே வந்து 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்கு. ஓகேங்களா. 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்கு.
இந்த பேலண்ட்ரோம் மட்டும் நைன்த் இங்கிலீஷ் புக்கில் இருக்கு, பார்த்துங்க. அடுத்து 84th கொஷின். அன்பு வாஸ் டேலண்டட் கேட்சிங் ஃபிஷ். மீன் பிடிக்கிறதுல ரொம்ப டேலண்டட். இந்த சென்டென்ஸ் அண்டர்லைன்டு வேர்ட் இஸ் யூஸ்ட் as டேஷ். அண்டர்லைன்டு வேர்டு என்னதுங்க? கேட்சிங். கேட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி. கேட்ச்ங்கிறது ஒரு வேர்பு, அது கூட வந்து ஐஎன்ஜி சேர்ந்து வருது. அப்போ கேட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வருது. இது வந்து ஒரு அட்வர்பானா கிடையாது. ஏன்னா அந்த வேர்ப் வந்து கேட்சிங், என்ன சொல்றது, கேட்சிங் ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபாஸ்ட்லிங்கிறது அட்வர்ப். அட்ஜெக்டிவ், இங்கே அட்ஜெக்டிவ்க்கு வேலையே கிடையாது. ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அட்ஜெக்டிவ். ஏன்னா ஒரு 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 வேர்பு, ஒரு வேலை எப்படி நடந்ததுன்னு சொன்னால் அது அட்வர்பு. ஒரு ஆள் எப்படிப்பட்டவன் சொன்னால் அது அட்ஜெக்டிவ். இது பார்ட்டிசிபல்ங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி வரும். இது வந்து அதுவும் இல்லை. ஜெரண்டுங்கிறது நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது, ஐஎன்ஜி இருக்கிறதுனால ஜெரண்டு. டக்குன்னு பார்த்து நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் அவுட் த சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இது மூணு உங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன் பாருங்க. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டு அப்படிங்கிற வேர்பு, சாரி, கிராமரில் கொடுத்துருப்பாங்க நமக்கு, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இது எப்படின்னா, இது உதாரணத்தை பார்த்துடலாங்களா? ஆன்சர் பார்த்துடலாமே. சிம்பிள் சென்டென்ஸை கண்டுபிடிக்கணுன்றாங்க. என்னது? ஹி மஸ்ட் ஒர்க் ஹார்ட் டு வின் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதுதாங்க ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸு. அப்போ மற்றதெல்லாம் என்ன சார் அப்படின்னா பாருங்க. த ஈவில் தட் men do lives after them. இதுல தட்னு ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. give me the book and I will read it. இதுல andன்னு ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. you must hurry or you will miss the train. ஆர்ங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்தாலே அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் கன்ஜங்ஷன். ஓகேவா? கன்ஜங்ஷன் இருந்தாலே அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்படி ஞாபகம் வச்சுங்க. சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னா, ஒன்லி ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும், அப்புறம் ஒரு ப்ரெடிகேட் இருக்கலாம். ப்ரெடிகேட்னா ஒன்றும் இல்லை, அதை பற்றின குறிப்பு. ஒரு ஒரு சப்ஜெக்ட் அது என்ன பண்ணுச்சு, அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. கடைசியில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் சேர்த்து இந்த ஒரு கொஸ்டின்லேயே நான் உங்களுக்கு நடத்திடுறேன் பாருங்க. காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா, they rested when evening came. I have found the book that I had lost. என்னங்க சார்னா, they rested, evening came, I have found the book I had lost. இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தா மெயின் கிளாஸ். ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சப்பார்டினேட் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ். ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சப்பார்டினேட் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் என்னதுங்க? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஜங்ஷன் வந்தால் காம்பவுண்டு, சிம்பிளாக ஒரே சப்ஜெக்ட் இருந்து அதை பற்றின விளக்கங்கள் இருந்தால் அது ப்ரெடிகேட்டு, ஒரு சப்ஜெக்ட் கூடவே இன்னொரு சப்ஜெக்ட் மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அப்படி 2 சப்ஜெக்டாக கலந்து வந்தது அப்படின்னா, 2 சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, 2 சப்ஜெக்ட் மட்டும் வருது, மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் மாதிரி வருதுன்னா அது காம்ப்ளெக்ஸ். டேக் த ஆட் ஒன் அவுட். 86வது கேள்வி. பைலட். பைலட்னா யாரு? விமானி, நல்லா தெரியும். காக்பிட், அது வந்து விமானத்தில் இருக்கக்கூடியது தான். பிளாக் பாக்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சுன்னா அதுக்குள்ளே என்ன நடந்தது கடைசி நிமிடங்கள்னு அதை தான் பதிவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த பிளாக் பாக்ஸ். அப்போ டெக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் ஆஃப் அ ஷிப் ஆர் அ பஸ். இப்போ பஸ் இருக்கு, இல்லை வந்து ஷிப் இருக்கு, ஒரு கப்பல் இருக்கு அப்படின்னா அதில் வந்து லேயராக இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து டெக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் டபுள் டெக்கர்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினை கூட, ட்ரெயின், பஸ் ஏதோ ஒன்று, அந்த லேயர்ஸுங்க தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஃப்ளோர்ஸுங்களை தான் நம்ம டெக்குன்னு சொல்கிறோம். இது வந்து கம்பல்சரி ஃப்ளைனில் மட்டும் இருக்கவே இருக்காது, ஏரோப்ளைனில் இருக்காது. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று கொடுத்துருக்காங்க. fill in the blanks with appropriate form of the verbs from the options. if I had seen him dash. நல்லா கவனிங்க. if I had seen him, I will அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா if I had, பாருங்களேன், ஐ சப்ஜெக்ட் இருக்கு, இஃப் இருக்கு, had seen. had seen என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. என்ன பாஸ்ட் டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, had seen அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் வரணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் வரணும். ஓகேங்களா? ஐ வில் டெல் யூ, இங்கே வந்து வில்லு இங்கே வராது. ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் வரலாம். இஃப் கிளாஸ்
இஃப் கிளாஸ் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் வரலாம். அதாவது இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் எக்ஸாம். நீ நல்லா படிச்சுன்னா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுவ. இப்போ நீ ஒழுங்காக செஞ்சுன்னா நாளைக்கு நல்லா நடக்கும். இப்போ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் நாளைக்கு நீ வின் பண்ணுவேன். அப்போ ப்ரெசென்ட் டென்ஸில் நீ ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் டென்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேவா? இப்போ ஒருவேளை இங்கே 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 இருக்கிறதுலே வந்து ப்ரெசென்ட் இல்லாமல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துருச்சு, ஹேடு வந்துருச்சு, இந்த இடத்துலயே ஹேடு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல கம்பல்சரி பர்ஃபெக்ட்ல ஏதாவது ஒன்று வரணும். அதாவது வுட்டு, 2 வுட்டில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி வரணும். வுட்டு கண்டிப்பாக வரணும். ஏன்னா அதுதான் வில்லு வுட்டுங்கிறது தான் வந்து நான் வுட்டு ஷுட்டு கேனு குட்டு இதெல்லாம் தான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடியது, பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரக்கூடியது. இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தால் இங்கேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வந்து ஆகணும். ஓகேங்களா? இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அப்போ வில்லு வராது, இங்கேயும் வில்லு இருக்கு வராது. இது ரெண்டுல எது வரும் சார் பாருங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னோமே ஹேவ் வரணும் இல்லையா? இதுல தான் ஹேவ் இருக்கு, இதுல இருக்கா? இல்லை, இது வெறும் பாஸ்ட் டென்ஸ். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், இங்கேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் இருக்கணும். அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இஃப் வர இடத்துலலாம் இந்த இடத்துல இஃப் வந்து ஒரு சென்டென்ஸ் வருது, இது பாஸ்ட் பர்ஃபெக்டா இருந்தால் இங்க இருக்கிறதும் பாஸ்ட் பர்ஃபெக்டா தான் இருக்கும். இங்க ப்ரெசென்ட் டென்ஸா இருந்தால் தான் இங்க ஃபியூச்சர் டென்ஸா இருக்கும். ரொம்ப கிறுக்கிட்டேன், இருங்க எரேஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் பேப்பர்ஸ்ல இருக்கிற கிராமர்ஸ் நம்ம நடத்தும் போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைப்ல தான் வரும்னு சொல்லி நீங்க புக்ஸை படிக்கும்போது நீங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஷின் பேப்பர்ல இருக்கிறத எடுத்து நடத்துறோம். இந்திரா கேம் டேஷ் திஸ் மார்னிங். இந்திரா கேம் இது பாஸ்ட் டென்ஸுங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு வந்துட்டாங்க, வந்தார். இயர்லியஸ்ட் இந்த மார்னிங் வருமா? இயர்லியஸ்ட் திஸ் மார்னிங் வருமா? வராது. அதாவது தி வரணும். தி வர இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரியா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இயர்லியஸ்ட் வரும். இது வராதுங்க. மோர் இயர்லி, இது ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு மோரு தென்னு இந்த மாதிரிலாம் வரும். இயர்லியர் இதுவும் சேம் அதுதாங்க. இயர்லியர் அப்படி இந்திரா கம் ஏர்லியர் திஸ் மார்னிங், இது வந்து பார்க்கறதுக்கு ஆன்சராக வர மாதிரியே இருக்கும். ஏர்லியராக ஏர்லியர் தான் நீங்கள் ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் வந்து ஏர்லி திஸ் மார்னிங். சீக்கிரமா ஏர்லினா கொஞ்சம் சீக்கிரம் இல்லையா? 89வது கேள்வி. காஃப் இஸ் அ யங் ஒன் ஆஃப் த எலிஃபண்ட் அண்ட் கவ். நவ் பிக் த யங் ஒன் ஆஃப் த ஸ்வான். அப்போ ஸ்வான்னா அன்னப்பறவை நமக்கு தெரியும், அதோட குட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதோட குட்டிகளுக்கு வந்து என்னெல்லாம் பேர் வரும் அப்படின்னு சொல்லி, புலிப்பரல், சிங்கம், குருளை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? யானை கன்று, பசுக்கன்று இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். காஃப்னா அதுவும் வந்து கன்று தான். பசுக்கன்று, யானை கன்று அப்படின்னு நம்ம காஃப்னு சொல்லுவோம். அப்போ அன்னப்பறவையோட குஞ்சுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைக்னட் அப்படிங்கிறதான் கரெக்டுங்க. சைக்னட் இஸ் எ யங் ஸ்வான். அப்போ ஃபான்னு ஒன்று இருக்குது, கூடுதலாக இதில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஃபான்னு ஒன்று இருக்குது. ஃபான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியர், மானோட குட்டிக்கு, மான் குட்டியோட பேர் வந்து ஃபான் அப்படின்னு சொல்லுவோம். சிக்குன்னா உங்களுக்கு தெரியும், ஹென் கோழியோட குட்டி, கோழி குஞ்சுக்கு தான் என்ன சொல்லுவோம், சிக்குன்னு சொல்லுவோம். ஃபோல்னு ஒன்று இருக்குது. ஃபோல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், குதிரையோட குட்டிக்கு பேர் ஃபோல். இதெல்லாம் கூடுதல் தகவலுங்க. அடுத்து பிக் அவுட் த கரெக்ட் நவுன் பிளஸ் வேர்ப். நவுன் பிளஸ் வேர்ப், காம்பவுண்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் காம்பவுண்ட். நான் பார்த்தோன்னே தெரியுது. earth வார்ம். earthன்னு என்னது? பூமி. இது ஒரு verb, ஒரு நவுனு. வார்ம்னு என்னது? புழு. இதுவும் என்னதுங்க? நவுனு. ரெண்டுமே நவுன் பிளஸ் நவுனு நல்லா தெரியுது. அதுக்கு அடுத்தது பிளட் தர்ஸ்டி. தர்ஸ்டினா உங்களுக்கு தெரியும் அட்ஜெக்டிவ் இல்லையா? அதாவது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேர்ப் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்றது தான் வந்து அட்வர்பு. ஒரு ஒரு நவுன் வந்து எந்த மாதிரியான நவுன் அப்படின்னு சொல்றது தான் வந்து அட்ஜெக்டிவ்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இது வந்து நவுன், இது வந்து பிளட்டுங்கிறது நவுனு, தர்ஸ்டிங்கிறது அட்ஜெக்டிவ், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். ஹோம் ஒர்க், ஹோம்ங்கிறது வந்து வீடு, ஒர்க்குங்கிறது வந்து ஒரு வேர்பு. அவங்க கேட்டிருக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான பதிலாக வருது. இன்டர்நேஷ்னல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு நவுன். ஓகேவா? சரிங்க சரிங்க டீச்சர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 60லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய 30 வினாக்கள் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். கிராமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா முதல்ல அதை படிச்சிருங்க. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.